சீக்கிரமாய் உங்கள் நாவில் கர்த்தர் ஒரு துதியை வைத்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து தேவன் சொன்னபடியே தீர்க்கதரிசியாகிய மோசே இடத்தில் சொன்னபடியே இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் ஒரு திரி அணைகிறது போல கடலில் ஆழ்த்தி இஸ்ரவேலர்களுக்கு வெற்றியை தந்தார். என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் யுத்தம் ஜெயமாய் முடியும். உங்கள் சிறையிருப்பு மாறப்போகிறது. விடாய்த்து போய் கிடக்கிற உங்க வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. எஸ், தேவன் தமது யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறார். தமது யுத்தம்னா என்ன? உன்னை விடுவிப்பதே அவருடைய யுத்தம். உன்னை ஜெயிக்க வைப்பதே அவருடைய யுத்தம். உன்னை வாழ வைப்பதே அவருடைய யுத்தம். உன்னை ஆசீர்வதிப்பதே அவருடைய யுத்தம். இந்த பிரபஞ்சத்தினுடைய கிரியைகளுக்கு உங்களை தப்புவிப்பதே அவருடைய யுத்தம். மனித போராட்டங்களானாலும் சரி, ஆவிக்குரிய போராட்டங்களானாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டிருக்கிறார், திட்டம் கொண்டிருக்கிறார். இந்த நாளுக்கு பிறகு இனி நீங்க அந்த குழிக்குள்ள வாழாதபடிக்கு நீங்க ஆசை மட்டும் படுங்க, கர்த்தர் உங்களை தூக்கி எழுப்பிடுவார். எனக்கு இந்த குழி வேணாம் ஆண்டவரே, எனக்கு இந்த திமிங்கலத்தின் வயிறு வேணாம் ஆண்டவரே. நீங்க சொன்ன இடத்துல நான் நிற்க விரும்புகிறேன். யோனாவினுடைய ஜபத்தை கடல் ஆழத்துல மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது யோனாவினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். எனக்கு இந்த குழி வேணாம், எனக்கு இந்த ஆழம் வேணாம், என்னை மேலே கொண்டு வாங்கப்பா அப்படின்னு நீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் கேட்டீங்கன்னா, எஸ், God is lifting you up high and posting you in his right place. கர்த்தர் உங்களை சரியான விதத்தில் உயர்த்தி அவர் நினைத்த இடத்துல உங்களை நியமிப்பார். I speak victory over your life. ஜெயத்தை உங்க வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறேன். ஜெயத்தின் மகிமையை உங்க வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறேன். கிருபையின் வாழ்க்கையை, உங்க மகிமையின் வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை, ஆச்சரியத்தின் வாழ்க்கையை, அன்பின் வாழ்க்கையை, விடுதலையின் வாழ்க்கையை உங்க பிள்ளைகள் மேல கட்டவிழ்க்கிறேன். கட்டவிழ்க்கிறேன்ப்பா, கட்டவிழ்க்கிறேன். மாகாடாரா காத்துடாபாரா ராபா கலோ ராபா ரீசா காபா மாகோ ராசிட்டா லபாதிடாபா ஏபௌடி ஆரியாசே. எக்ஸோடஸ் சாப்டர் 15 இந்த சீசனுடைய டெஸ்டிமோனியா கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். எக்ஸோடஸ் சாப்டர் 15, a song of Moses. இப்போ அந்த இடத்துல உங்க பேர் போட்டுக்கோங்க. Song of Peter, Song of Augustine அப்படின்னு உங்க பேரை நீங்க போட்டு நீங்க செயல்பட ஆரம்பிங்க. ஏன்னா சீக்கிரம் கர்த்தர் உங்களை சாட்சியை எழுதி முடிக்க வைப்பார். இந்த செங்கடலை நான் கடந்தேன், பார்வோனை ஜெயித்தேன், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தேன். கர்த்தர் தமது தாசனை அனுப்பி, தமது குமாரனை அனுப்பி, தமது வல்லமையை அனுப்பி, தமது வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவித்தார் என்ற சாட்சியின் முழக்கம் இதோ சீக்கிரத்தில் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். இந்த நாள் கர்த்தர் யுத்தத்தை கையில் எடுக்கிறார்.
இந்த நாள் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராய் வெளிப்பட போகிறார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய முன் வருவார். உங்க திருமண வாழ்க்கைக்குள்ள, உங்களுடைய வியாபாரத்தினுடைய அகோரத்துக்குள்ள, உங்களுடைய ஊழியத்துக்குள்ள, தேவதாசர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ள, இந்த பிரபஞ்சத்துல அனுதினமும் போராடுகிற அந்த போராட்டத்துக்குள்ள நீங்க ஒரு நல்ல போராட்டத்தை போராடும்படிக்கு, நீங்கள் ஜெயமெடுக்கும்படிக்கு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, நீங்கள் மகிமையான அந்த வெளிச்சத்தை பெற்று கொள்ளும்படிக்கு, அந்த மகிமையான நடையை நடக்கும்படிக்கு, ஒரு மகத்துவமான ஒரு ஜொலிப்புல உங்களை கர்த்தர் நிறுத்தும்படிக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய யுத்தத்தை தமது கையில் எடுக்கிறார். எத்தனை விதமான சதுரங்க போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், சதுரங்கத்தில் விளையாடும் போது அதில் ரொம்ப ட்ரிக்ஸ் எந்த அளவுக்கு இந்த உலகம் பயன்படுத்துதோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறையா அந்த செஸ் போர்டில் இருக்கிற ட்ரிக்ஸ் மாதிரி உங்கள் லைஃப்பில் எத்தனை விதமான ட்ரிக்ஸில் உங்களை விழ வைக்கணும்னு சத்துருக்கள் எழும்பினாலும், வானமண்டல பொல்லாத சேனைகள் எழும்பினாலும், இன்னைக்கு கர்த்தர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், செயல்களில் மகிமை உடையவர். இப்போ உங்களுக்காக இறங்கி வருவார். உங்கள் பாவங்களை கூட கர்த்தர் எடுத்து போடுவார். உங்கள் மேல் இருக்கிற அழுக்குகளை கர்த்தர் எடுத்து போடுவார். பாவத்தோடு யுத்தம் செய்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். தரித்திரத்தோடு யுத்தம் செய்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். வியாதியோடு யுத்தம் செய்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். அந்தகாரத்தோடு யுத்தம் செய்கிறீர்களோ, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வெற்றியை தருவார். கமான், இந்த நிமிஷத்திலிருந்து அந்த சந்தேகத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு தூக்கி எரிஞ்சிடுங்க. ஓரம் வைக்காதீங்க, தூக்கி எரிஞ்சிடுங்க. அவ்விசுவாசத்தின் ஆவி வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசத்தினுடைய உணர்வுகள் அதிகரிக்கட்டும், விசுவாசத்தினுடைய சிந்தைகள் அதிகரிக்கட்டும், விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் அதிகரிக்கட்டும், விசுவாசத்தினுடைய ஆவி ஆளுகை செய்யட்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற மகத்துவத்தை உங்க பிள்ளைகள் மேல, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மேல கட்டவிழ்த்து விடுகிற இயேசுவின் நாமத்தில். உங்க பிள்ளைகளை வளர்க்கிற அந்த பேரண்டிங் கேர்ல போராடுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்றாட வாழ்க்கையில அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த காரியத்தில் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாம ஞான குறைவால், அறிவாற்றலின் குறைவால் போராடுகிறீர்களோ, கர்த்தர் உங்கள் யுத்தத்தை கையில் எடுக்கிறார். ஞான குறைவுள்ளவனுக்கு ஞானத்தை கட்டளையிடுகிறார். அறிவு குறைவுள்ளவனுக்கு அறிவை கட்டளையிடுகிறார். ஒழுக்கம் குறைவுள்ளவனுக்கு ஒழுக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீதி குறைவுள்ளவனுக்கு நீதியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பரிசுத்த குறைவுள்ளவனுக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த நிமிஷத்திலிருந்து யுத்தம் உங்கள் கையிலிருந்து கர்த்தர் கைக்கு மாறுகிறது. மாகபா ராச்சுடா ராசிடாபா லாடேரேமே மௌராடா. பார்வோனுடைய கையிலிருந்து ராஜ்யம் யோசேப்பின் கைக்கு மாற்றப்பட்டது. பார்வோனுடைய களஞ்சிய அதிகாரம் பார்வோனின் கையிலிருந்து யோசேப்பின் கைக்கு மாற்றப்பட்டது. இப்படி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க பொசஸ் பண்ண வேண்டிய, நீங்க சுதந்தரிக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்களை வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, உங்களுடைய ப்ரமோஷனை வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, உங்களுடைய நல்ல ஆசீர்வாதங்களை வேற யாரோ திருடிட்டாங்களோ, இப்போது கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே தேவத்துவம் இறங்கி வருவதாக. பார்வோனின் கையிலிருந்து யோசேப்பு கைக்கு அதிகாரம் மாற்றப்பட்டது போல், களஞ்சியத்தின் அதிகாரம் மாற்றப்பட்டது போல், செல்வத்தின் அதிகாரம் மாற்றப்பட்டது போல், ராஜ்யத்தின் அதிகாரம் மாற்றப்பட்டது போல், இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எதை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுடைய கைக்கு அது எங்க இருந்தாலும் மாற்றப்படட்டும். I speak divine shift over your life. Ma barako raziba katara emato leme rezete rebarato albaraka nama zidunama. அந்த புள்ளையை நீ நல்லா வளர்த்துடுவ. உன்னுடைய டிவோர்ஸ் லைஃப் நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். டிவோர்ஸ் ஆகணும் நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுவதாக. டிவோர்ஸ் என்கிற வார்த்தையை சபிக்கிறேன்.
ரேபாக்கா ஷாலாபாராசே. திருமணமானவர்களுடைய குடும்பம் செழிக்கட்டும், திருமணமானவர்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும், கணவன் மனைவிக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். மா பாக்கா ஷாலாபா ரீபாராசே. குடும்பத்தை பிரிக்கணும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணணும், சமாதானத்தை கெடுக்கணும், பித்து பிடிக்க வைக்கணும், வாழ்க்கை நோக்கங்கள் அவலட்சணியமாக்கணும், கனவுகளை செத்ததா மாத்தணும்னு தந்திரம் பண்ணுகிற எல்லா எத்தனை பண்ணுகிற அசுத்த ஆவிகளை அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன், அழிஞ்சி போவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த நாளிலிருந்து உணர்வுள்ள இருதயம் உண்டாவதாக குடும்பங்களுக்குள், இந்த நாளிலிருந்து அன்பு உள்ள இதயம் உண்டாவதாக குடும்பங்களுக்குள், கணவன் மனைவிகளுக்குள்ள அன்பு உண்டாவதாக, பிள்ளைகள் தகப்பன்மார்களுக்குள்ள அன்பு உண்டாவதாக, பிள்ளைகள் தாய்மார்களுக்குள்ள அன்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். குடும்பத்தில் இருக்கிற பிளவுகள் அப்புறப்படுத்துகிற எல்லா நான் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் get out in the name of Jesus. பரலோகத்திலிருந்து உணர்வுள்ள ஆவி கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைக்கிற கர்த்தர் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை அனுப்புகிறார், மகிமையை அனுப்புகிறார், மகிமையை அனுப்புகிறார். விழப்போகிற உன் குடும்பத்தை கர்த்தர் எடுத்து கட்டுவார். இனி இங்க வேலைக்கே ஆகாது, முடியாதுன்னு நினைச்ச இடத்துல தான் உன்னை தலை நிமிர்ந்து நிக்க வைப்பார். எங்க தலை குனிஞ்சு அவ்வளவுதான் போச்சுன்னு நினைச்சியோ அதே இடத்துல தலையை நிமிர்த்த பண்ணுவார். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை இப்போதே கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுகிறார். யாத்ராகமம் 15 படி, யாத்ராகமம் 15 3வது வசனத்தின்படி, the Lord is my warrior, the Lord is a man of war, the Lord is a man of war. இன்னைக்கு கர்த்தர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், யுத்தம் செய்கிற ஒரு மனிதன். ஓ தேவ மனுஷனே, தேவதாசனே, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன்னுடைய பேரை கெடுக்கணும், உன்னுடைய ஊழியத்தை கெடுக்கணும், உனக்கு உண்டாகிற கீர்த்தியை கெடுக்கணும், உனக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை கெடுக்கணும் பிளான் பண்ணுகிற மனுஷ யோசனைகளை, மனுஷ திட்டங்களை, சத்துருவினுடைய எத்தனங்களை, பிளான்ஸ், ட்ரிக்ஸ் இப்ப கர்த்தர் சுட்டரிக்கிறார் இயேசுவின் நாமத்தில். உன்னுடைய ஊழியம் வளரும், உன்னுடைய சரீரம் ஆரோக்கியம் அடையும், உன்னுடைய ஆத்துமா சுகமாக்கப்படும், உன்னுடைய காயங்கள் கட்டப்படும், ஆற்றப்படும். இப்போதே உனக்குள்ள இருக்கிற கசப்புகள் வெளியேறும். கர்த்தர் உன்னை சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிலையான மகிமையோடு உன்னை நிலை நிறுத்த போகிறார். இனி வருகிற நாட்களிலே நீ அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உனக்கு கேடகமா இருந்து, மகா பெரிய பலமா இருந்து, எல் ஷடாய் தேவனாய் உன்னிலிருந்து வெளிப்படுவார். இனி உன்னை கொண்டு தேவன் மகத்துவம் செய்வார். திடமாயிருங்க, திடமாயிருங்க. எல்லாத்துலயும் ஒரு வெற்றி வருது. யார் எனக்கு உதவி செய்வா? இல்ல, கர்த்தர் உனக்கு உதவியை அனுப்புகிறார். நீ எதிர்பார்க்கிற மனிதர்கள் அல்ல, கர்த்தர் அனுப்புகிற தேவ உதவி உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் உதவி செய்வார், அசைக்கப்பட மாட்டீர்கள். இயேசுவே உமக்கு நன்றிப்பா. உள்ளத்துக்குள்ள தெளிவு இருக்கட்டும், திட நம்பிக்கை உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்கப்பா. தலை நிமிர்ந்து உங்களை பிரதிபலிக்கிறவர்களா, உங்களுடைய பிரதிநிதிகளா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.